அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாபெரும் இறைநேசருடைய உபதேசம் என்னவென்றால், ஹசரத் ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று போற்றப்படக்கூடிய தமிழகத்தினுடைய சிறந்த ஆலிம் பெருந்தகையாக இருக்கும் ஹசரத் கமாலுத்தீன் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன உபதேசங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு தடவை ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருவெரும்பூர் என்ற ஊருக்கு வந்திருந்தார்கள். அந்த சமயத்திலே ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சுற்றி முரீதுமார்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை கூறினார்கள். ஒரு அரசர் ஆட்சி காலத்திலே பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்திலே ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு அடிமையும் தொழுது கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்திலே அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடிய அடிமை துஆ செய்தார், யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை என்னிடம் கொடுத்திருக்கிறாய். என்னுடைய ஆட்சியில் குறைகள் இல்லாமல் நான் செயல்படுவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று துஆ கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த துஆ அரசரினுடைய காதிலே பட்டுவிட்டது. அப்பொழுது அரசருக்கு கோபம் ஏற்பட்டு அரச மாளிகைக்கு சென்ற பிறகு ஒரு சேவகனை அழைத்து அந்த ரிக்ஷா அடிமையை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த அடிமையும் வந்ததற்கு பிறகு அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடிய அடிமையிடத்திலே அரசர் கேட்டார், பள்ளி வாசலிலே என்னை அரசராக்கியதற்கு நன்றி என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தாயே, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே அந்த அடிமை, என்னுடைய ஆட்சியை நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை வேண்டும், பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார்கள். சரி, பார்க்கிறேன் என்று அரசரும் கூறிவிட்டார். அவரும் சென்று விட்டார். சில தினங்களுக்கு பின் அரசரை பல்லக்கிலே தூக்கி கொண்டு ஒரு இடத்திற்கு போகும் வழியிலே அரசரின் சேனாதிபதி மர்மமான முறையிலே அரசரை தீர்த்து கட்டுவதற்கு முடிவு செய்திருந்தார். அரசரை வெட்டுவதற்காக வேண்டி அவர்கள் வரும்பொழுது ஒரு கை மட்டும் திடீரென முளைத்து அவர்களை தடுத்து விட்டது. அந்த கை யாருடைய கை என்பதை அரசர் உணர்ந்து கொள்கிறார். அந்த கை அந்த அரசரை காப்பாற்றியதற்கு பிறகு மாயமாக மறைந்து போய்விட்டது. பிறகு அரசர் தன்னுடைய மாளிகைக்கு திரும்பியவுடன் சில நாட்களுக்கு முன் வந்து சென்ற அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடிய அந்த ஏழை வந்தார். வந்து அரசரை பார்த்து சொன்னார், இப்பொழுது புரிகிறதா என்னுடைய ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அரசரை பார்த்து கேட்டார். உடனே அரசர் திடுக்கிட்டு போய், நீங்கள்தான் இனிமேல் எனக்காக துஆ செய்ய வேண்டும், எனவே என்னுடைய ஆட்சியில் எந்த விதமான பிழைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக அரசர் அந்த ரிக்ஷா பெரியாரினுடைய காலிலே விழுந்து மன்றாடி கொண்டார். இந்த சம்பவத்தை ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஹலீஃபாவாக இருக்கும் சூஃபி பாபா தாமத் பரகாத்துஹும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக பாருங்கள் சகோதரர்களே, ஒரு அரசன் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பெரிய செல்வ செழிப்புக்கரை வைத்திருந்தாலும் அவனால் தன்னுடைய உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இறைநேசர்கள் எல்லா இடங்களிலேயும் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் ஏழையாக இருந்த போதிலும் கூட. எனவே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் பெற்ற இறைநேசர்களினுடைய துஆவை பெற்று நாமும் சுவனம் செல்வோமாக. அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற துஆவோடு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த முறை பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரிலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe now and press the bell icon. Never miss an update.